ஹாய் காய்ஸ், ட்ராவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய சொந்த ஊரில் இருந்து தான் இப்போ நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். என்னடா இவங்க சொந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் போகிறது அம்பேவலிக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ஃபார்மெல்லாம் பார்க்க போகிறோம். அம்பேவலிக்கு போகிறதுக்கு நம்ம ஏதாச்சும் வெஹிக்கிள் எடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கணும், நம்ம வியூவர்ஸும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் தான் அம்பேவலிக்கு போகிறோம். அதுக்கு தான் ரொம்ப தூரம் வாக் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் தெரியுமா? ஒரு மாதிரி நடந்து நம்ம இப்போ வந்து இதழ்கசினைக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் கோவையிலேருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இதழ்கசினை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். இலங்கையிலேயே மிக உயரமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இதழ்கசினை. இப்போ நாங்கள் இதழ்கசினை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் அம்பேவலிக்கு போகிறோம். அம்பேவலியில் இருக்கிற சூப்பரான வியூஸ், நல்ல நல்ல பிளேஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எங்களுடைய வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம இதழ்கசினை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். இதழ்கசினையிலேருந்து நாங்கள் வந்து இப்போ அம்பேவலை வந்தாச்சு. அம்பேவலை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். லைட்டாக மழை வேற தூரிட்டு இருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு சொல்லி. அம்பேவலை ஃபார்முக்கு வந்தாச்சு. இந்த கிளைமேட்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் தான். ஆனால் என்ன ஒரு இஷ்யூன்னு சொன்னால், இங்கே இருக்கிற மாடுகளுக்கு வந்து மனிதர்கள் மூலம் நோய் பரவுது அப்படின்னு சொல்லி ஃபார்முக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த கிளைமேட்டை பார்த்து சொல்லி இன்றைக்கி நம்ம அம்பேவலை கிளைமேட், இங்கே வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்பயே நாங்கள் அப்படியே ஒரு வாக் பண்ண போக இருக்கிறோம். சரி, வாக் போயிட்டு பார்ப்போம் அம்பேவலையை ஃபுல்லாக. நடுவில் தான்
என்னமா ஒரு கிளைமேட் தெரியுமா, சும்மா ஜில்லுன்னு நல்லா இருக்குது. ஆனா இந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆனாலும் இங்க வந்து நிறைய க்ரௌட் வந்திருக்கிறாங்க, நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிளைமேட்டை. அதை நீங்க நம்ம விஷுவல்ல பார்த்துட்டே தெரியும். இன்னைக்கு நாங்கள் அம்பைவலையில் ஒரு அழகான வாக் போயிட்டுருக்குறோம். ஏன்னு சொல்லுங்களேன், கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டை பார்க்கவே ஆசையாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்தியா போகணும், இந்தியாவில் ஊட்டிக்கு போகணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு டைம் இருக்காது, ஒரு சிலருக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதனால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எனக்கு கூட அப்படி தான், இந்தியா போயிட்டு ஊட்டியில் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த அம்பைவலைக்கு வந்தது வந்து ஊட்டியில் என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீலை தருது. ஏன்னு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குங்க. அப்படி ஒரு கிளைமேட், ஜில் ஜில்னு இருக்குது, ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி வேற இருக்குது. அவ்வளோ நல்ல கிளைமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக அம்பைவலைக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க, இந்த மாதிரி ஒரு வாக் பண்ணி போங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் ஃபுல்லாக வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்ம ஊரில் இருந்து இதழ்கசின ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக் பண்ணோமா, சரி ஓகே. அதுக்கு பிறகு அம்பைவலை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அங்கேருந்து வாக் பண்ணோன்னு நினைச்சோம். ஆனால் ஒரு அம்பைவலை ஃபார்முக்கு வரணும், நியூசிலாந்து ஃபார்முக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இந்த ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுலெல்லாம் வெஹிக்கலில் போயிட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறத மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்லை. எனக்கும் அதே தான், இயற்கை ரசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா. சரி அப்படியே சின்னதாக ஒரு வாக் போகணும், கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். ஆனால் இன்னும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளைமேட். இப்போ நாங்கள் அம்பைவலை ஃபார்ம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரம் நடந்திருக்கிறோம். ரொம்ப காற்று அதிகமாக அடிக்குது. காற்றடிக்க அந்த குளிரும் காற்றும் சேர்ந்து அப்படியே நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படி ஒரு கிளைமேட்டுங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்த டூரிஸ்ட் எல்லாமே இந்த சைடாக தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஃபார்ம் எல்லாம் க்ளோஸ்டா, அப்படி இன்னைக்கு வந்ததுக்கு ஏதாவது என்டர்டெயின் பண்ணணுமே அப்படின்றதுக்காக வாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வாக் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ அண்ணாட்ட கேட்டோம், ஆனால் கிளைமேட் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல வந்து இங்க சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குமா. கிளைமேட்காகவே இங்க நிறைய டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட்டர் லெமன் சில்லி பவுடர். ஏன் பட்டர்? அப்பதான் டேஸ்ட் வரும். பட்டர் போட்டா ஃபர்ஸ்ட் ஆயிடும். சோளமானா? இந்த சோளம் தான் டேஸ்டா இருக்கும். சும்மா சோளம் சாப்பிட டேஸ்ட் வராது. சுட்ட சோளம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இங்க வந்து கொச்சிக்காய், லெமன், அப்புறம் உப்பு போட்டிருக்கிறாங்க. இது வந்து அம்பைவலை ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப். இங்க ஒரு அண்ணா ஒரு அக்காவும் இது பண்றாங்க, ரொம்ப சூப்பரா பண்றாங்க. இங்க வந்து மிஸ் பண்ணாம இந்த சோளம் வாங்கி சாப்பிட்டு போங்க. அம்பைவலை ஃபார்முக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னோட சோல்மேட்டோட ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த அம்பைவலைக்கு. கிளைமேட்டை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாரு. சூப்பரான கிளைமேட்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, நம்ம போகலாம்.